இந்த மாதிரி ஆம்படியான கட்சியும் ஓரியா இருந்தாலும் ஒரு திருப்பொண்ணு வார்த்தை சரிம்மா பேசக்கூடாது. இது ஆம்பளை சாமி போறது. கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. அவங்க லேடிஸ் தான் முன்ன என்னது என்ன சொன்ன? அது லேடிஸ் சாமி. எல்லாம் போயிடுச்சுமா இந்த போனும் போயிடுச்சு. ஓய் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டியாக்குறானா? கெட்டியாக்குறான் நீதான் பக்கத்து வீட்டுக்காரன். எலிப்பூடமோ கை போட்டு கை போட்டு உதவி பண்ணு. இப்படி வா உதவி பண்ணம்மா. அப்ப இருந்தாலும் ஆமா நாங்க எங்கால வந்தவன் எங்கம்மா எல்லை என்று சொல்லக்கூடிய ஆமா மலையனூரு எல்லையிலே அமர்ந்தவள். எல்லையிலே அமர்ந்திருந்தாலும் நாங்க வார்த்தை பேசக்கூடாது. எப்பேரிப்பட்ட மாதிரி எல்லை என்று சொல்லக்கூடிய எல்லையிலே அமர்ந்து எருமக்கட பாலியை கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் எல்லையில அமர்ந்து எருமக்கடை காவு கொண்டுக்கிறாங்களா? ஆமா ஆமா எருமை ஒண்ணு கட்டி வச்சிருந்த மாதிரி என்னிடமே எக்கச்சக்கம் யாதாகுடம் தான் என்ற மதுமை ஆங்காரம் அக்கிரமம் இருந்தால் அழித்து விடுவேன். அப்படி இருந்தாலும் கொள்ளை என்று சொல்லக்கூடிய கொள்ளடிக்கிறீங்களா? ஐயருக்குதாம்மா உங்களை வச்சு சாமி வலிக்குது. சாமி உதவி எங்க வாங்கிட்டு அந்த அம்மா பேரை சொல்லி சொல்லி மலையனூர்ல ஆமா சாமி புத்து மண்ணு கொடுக்குறேன் அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கொள்ளடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டுறியம்மா அப்பாவி ஜனங்களை போட்டு ஆற்று கை போட்டு 3 மாசம் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஏரி பக்கம் சென்றாய எதற்காக சென்றா? அப்படி இருந்தாலும் கொள்ளை என்று சொல்லக்கூடிய கொள்ளையிலே அமர்ந்து கோழிக்கடா காவை கொண்டிருக்கின்றேன். கொள்ளை என்று சொல்லக்கூடிய கொள்ளையிலே அமர்ந்து கோழிக்கடா காவை கொண்டிருக்கின்றேன். அப்படி கோழிக்கடா காவு கொண்டாலும் உன்னை எத்தனை அடியில் அமர்ந்திருக்கின்றோம்? எத்தனை அடி சொல்லட்டுமா? சொல்லுமா.
புத்துக்குள்ள ஆமா நான் எத்தனை அடி நாகமாக அமர்ந்திருக்கின்றேன். எத்தனை அடி அம்மா எனக்கு சீக்கிரமா ஒரு டீ வேணும். இதுமா டீ வேணுமா எத்தனை அடி நாகமாக அமர்ந்திருக்கின்றேன். அதுல ஒரு டீல குடிக்கிறேன் ஏய்! நாட்டு மாட்டு பால் குடியம்மா சுகர் பிபி 60 அடி என்று சொல்லக்கூடிய 60 அடி புத்துக்குள்ள புத்துக்குள்ள நான் எத்தனை அடி நாகமாக வந்திருக்கின்றேன். நம்ம குக்கர்ல பால் வச்சுக்கிறாங்க எத்தனை அடி மதிரடியா 70 அடி போலமாக வந்திருக்கின்றேன். 70 அடி நாகமாக வந்திருந்தாலும் ஏ பக்தா வந்து வெகு நேரமானபடினா சிம்மாசனத்திலே அமர்கிறோம். யார் வருகிறாரா பாட்டா? யார் கொண்டாடி வரானோ பாருங்க. அந்த செல்லையும் சாக்கியும் இருவரும் இருக்கின்றார்கள். ஏ கோவிந்தி, ஏ கோவிந்தம்மா, வேலை தெரியாத வெள்ளாத பசங்களே, கூலி தெரியாத குடியாத பசங்களே, தெரியாத மத பசங்களே, செல்லியை வைத்த ஆடுகிற ஆட்டம் அந்த செல்லியே என் கைக்குள்ளே அடக்க வேண்டும். அதனாலே இப்பொழுது வந்திருக்கிறார்களா? அந்த கந்த காதை தன்ன ஏறி காதை தன்ன கேடி இந்த ஏரி கரை மீது அம்மா தாயே சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா தாயே சொல்லு, அம்மா தாயே சொல்லு, அம்மா யாரவே சாய்க்கு அம்மனே பக்தா நான் எப்படி வணங்க வேண்டும்? எப்படி அம்மா அண்ணா அல்ல தாயே அம்மா உங்கள் பாதத்திற்கு இந்த மந்திராவதி கோடி வந்தவன் தாயே. அப்படி இருந்தாலும் மேலே நீ எப்படி தெரியுமா?
பெத்த மனிதபடினால் கடல் சூழ்ந்த உலகத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி தாயே? என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று என்னுடைய தங்கையுடைய ஆசீர்வாதம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தமார் ஆசீர்வாதம் பெற்று சுகச்சேமமாக வாழ்ந்திருப்பாய் என்ற ஆசீர்வாதம். கோவிந்து, இந்த சல்லி சாக்கிய வைத்து நான் ஆட்டமாடினாய். ஆமா, உன் குட்டத்தை அடக்கு. அம்மா தாயே, பக்தா! சல்லி சாக்கி அப்படி இருந்தாலும் வார்த்தை உன்னிடம் ஒரு வார்த்தை. கேளுங்கம்மா.